தன்னவர்கள் எல்லாம் இன்பங்களை தொலைத்திருந்தாலும் தான் அமைத்துக் கொடுத்திருந்த வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டு தன் நிம்மதிக்காக மிகவும் மகிழ்ந்திருப்பது போல அன்புக்குரியவர்கள் எல்லாம் தங்களை காட்டிக்கொண்ட விதம் ஆதித்யனுக்குள் கலக்கத்தை ஏற்படுத்தியிருந்தது. அவர்களையெல்லாம் மகிழ்விப்பதே தன் வாழ்வின் லட்சியம் என்று வைராகியம் கொண்டான் அரசன். சடங்குகள் அனைத்தும் செய்யப்பட்டு இளவரசனின் உடல் தகனம் செய்வதற்காக எடுத்துச் செல்லப்பட்டது. ஆண்கள் மட்டும் செல்ல பெண்கள் அவரவர் தங்குமிடங்களுக்கு திரும்பினர். கோட்டையை விட்டு வெளியேறிய ஊர்வலம் தலைநகரின் எல்லையில் இருந்த காட்டுப்பகுதியை நோக்கி சென்றது. ஆடவர்கள் குதிரைகளிலும் சிலர் நடைப்பயணமாகவும் மெதுவாக ஊர்ந்து இளவரசனை இறுதி பயணத்திற்கு தூக்கிச் சென்று கொண்டிருந்தனர். பல நாளிகைகளுக்கு பிறகு காட்டை அடைந்து அங்கு இறுதியாக செய்ய வேண்டிய சம்பிரதாயங்களை எல்லாம் செய்து முடித்து சடலத்திற்கு அவனது தந்தை நந்தகோபாலர் தன் கைகளால் எரியூட்டினார். மகனது இழப்பையும் தாண்டி வேறு ஏதோ ஒரு கவலை அவரது ஆழ்மனதை அரித்துக் கொண்டிருந்தது. அந்த கவலை யாதென அந்த ஊர்வலத்தில் கலந்து கொண்டிருந்த அரசன் பிரதாபன் உட்பட சிலருக்கு மட்டுமே தெரிந்திருந்தது. மகனுக்கு எரியூட்டிவிட்டு இடிந்து போய் நின்றிருந்த மன்னரை ஆதித்யன் தாங்கி பிடித்து தன் தோள் மீது சாய்த்துக் கொண்டு தேற்றினான். மன்னரோ தனக்கு ஆறுதலாக அருகில் வந்து நின்றிருந்தவனிடம் அந்த மனப்புழுக்கத்திலும் மன்னிப்பு கேட்டார். என்னை மன்னியுங்கள் பிரபு, நான் பெரிய தவறிழைத்து விட்டேன். இன்றைய விசாரணை அனாவசியமானது பிரபு. குற்றவாளி நான் தான். எனக்கே தண்டனை வழங்குங்கள். தங்களுக்கு எதிராக செயல்புரிந்த குற்றத்திற்கு எனக்கு மரண தண்டனை வழங்குங்கள். அந்த மரணத்தையும் தங்கள் கையாலேயே எனக்கு வழங்குங்கள். எங்கள் மானத்தையும் குலத்தையும் காத்து கொடுத்த தெய்வம் தங்களுக்கே தீங்கு நேரவிட்ட பாவி நான். நானெல்லாம் உயிருடன் இருப்பதற்கே தகுதியில்லாதவன். என்னை ஒரு முறை மன்னித்து விட்டது போதும். இந்த முறை என்னை விட்டு வைக்காதீர்கள் பிரபு. என் மகன்கள் சுசீந்திரனும் அரவிந்தனும் தங்களுக்கு கனவில் கூட தீங்கு நினையாதவர்கள். அவர்களை தங்களது அடிமைகளாக ஏற்றுக்கொண்டு கயவன் என்னையும் என்னை திருத்த முயற்சி எடுக்காத என் மனைவியையும் என் கோட்டை திரளில் மத்தியில் வைத்து கழுவேற்றுங்கள் பிரபு என்றெல்லாம் புலம்பி உடைந்து அழுது வந்தவர் இறுதி வாக்கியங்களை பேசிய போது அரசனின் பிடியிலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு அவனது பாதத்தின் அருகே மண்டியிட்டார். ஆதித்யன் பதறி பின்னால் நகர்ந்து மண்டியிட்டிருந்த பெரியவரை தூக்கிவிட்டு, என்ன காரியம் செய்கிறீர்கள் மன்னரே? எனக்கு உங்கள் மகன் வயதுதான். நான் 2 நாட்களாக ஒரே விஷயத்தைத்தான் தங்களுக்கு புரிய வைக்க முயல்கிறேன். தங்கள் மீது யாதொரு தவறும் இல்லை. கோபமும் குற்ற உணர்வும் தங்கள் கண்களை மறைக்கிறது போலும். தங்களுக்கு பாசமாக சொல்லி புரிய வைக்க முயற்சித்தேன். எனது பேச்சை நீங்கள் கேட்பதாக இல்லை. இப்போது சக்கரவர்த்தியாக உங்களுக்கு கட்டளையிடுகிறேன். இதை நீங்கள் மறுக்காமல் ஏற்றுதான் ஆக வேண்டும். என்னிடம் மன்னிப்பு கோருவது இதுவே இறுதி முறையாக இருக்க வேண்டும். எல்லா பழிகளையும் உங்கள் தலை மீது போட்டுக்கொண்டு உங்களை நீங்களே காயப்படுத்திக் கொள்ளக்கூடாது. என் கட்டளையை ஏற்க தவறினால் உண்மையில் உங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் மன்னரே என அதட்டும் குரலில் மிரட்டி வந்தவன் அப்போதும் மன்னரின் மனது நிம்மதி பெறாததை உணர்ந்து மறுபடியும் அவரை தன் மீது சாய்த்துக் கொண்டு வாஞ்சையாக அவரிடம், சரி, நடந்ததை மறந்துவிடுங்கள். உங்களது மனது நிம்மதி பெற உபாயம் ஒன்றை கூறுகிறேன். என் மீதும் என் முடிவுகளின் மீதும் தங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் அதை நீங்கள் செயல்படுத்தலாம். ஆட்சி பொறுப்பை உங்களது மகனின் கையில் ஒப்படைத்துவிட்டு தாங்கள் ராஜ்யபாரத்திலிருந்து தங்களை விடுவித்துக் கொள்ளுங்கள். நிம்மதியையும் இறையருளையும் தேடி புனித பயணம் மேற்கொள்ளுங்கள். பயணம் அழுத்து போனால் பார்க்கவத்தில் சில காலமும் எனது ஆதித்தபுரிக்கு வந்து சில காலமும் ஓய்வில் இருங்கள். போதுமான அளவு ஓய்வு பெற்றுவிட்டு மறுபடியும் ஆன்மீக பயணத்தை தொடருங்கள். இவ்வாறு செய்தீர்களானால் நீங்கள் முற்றிலுமாக உங்களது கவலைகளில் இருந்து விடுபடலாம். எனது இந்த யோசனையை தாங்கள் பின்பற்றிதான் ஆக வேண்டும் என்று எந்த நிபந்தனையும் இல்லை. அத்துடன் முதல் மகன் மாண்டு போனாலும் உங்களுக்கு இப்போதும் 3 மகன்கள் உள்ளோம். நான் தான் அதில் மூத்தவன். என்னை முன்னிறுத்தியே யாரும் எளிதில் செய்ய முடியாத மகத்தான காரியம் ஒன்றை செய்திருக்கிறீர்கள். ராஜபக்தி, விசுவாசம் எல்லாவற்றையும் தாண்டி என் மீதுள்ள அன்பும் அக்கறையுமே தங்களது செயலுக்கான முழுமுதற் காரணம். தாங்கள் மட்டுமல்ல, தங்கள் தம்பியும் விசுவாசத்தில் தங்களுக்கு சற்றும் சளைத்தவரல்ல. ஆகையால் மகன் ஸ்தானத்தில் இருந்து நான் உங்கள் இருவரையும் காத்து வருவேன் என்று மெல்லிய குரலில் நந்தகோபாலரை ஆறுதல் படுத்தி வந்தவன் பின்பு அவரது காதோரமாக குனிந்து சத்தத்தை மேலும் குறைத்து, சூரசம்ஹாரம் முடிந்துவிட்டது. அசுரனின் சிதைக்கு தீயும் மூட்டப்பட்டு விட்டது. ஆற்றுக்கு சென்று தலையை முழுகி அவனை பெற்ற பாவத்தையும் சேர்த்தே முழுகி
பாவங்களை தொலைத்த புது மனிதராக அரண்மனை சென்று சேருங்கள். உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் எண்ணிக்கை குறையும். ஆனால் உங்கள் குடும்பத்தின் குதூகலம் முன் எப்போதையும் விட பல மடங்கு அதிகமாக இருக்கும். அதற்கு நான் பொறுப்பு என திடமான குரலில் மன்னருக்கு உறுதியளித்தான் அரசன். அரசனின் ஆறுதல் வார்த்தைகள் மன்னருக்குள் புது ரத்தத்தை பாய்ச்சியது போல அவருக்குள் புது தெம்பு பிறந்தது. வைராகியம் வரப்பெற்றவராய் கண்கள் சிந்திய நீரை துடைத்துக் கொண்டு, நான் பெற்ற என் மூத்த மகனை அளவுக்கு அதிகமாக நம்பி தவறிழைத்து விட்டேன் பிரபு. நான் பெறாத எனது மூத்த மகனாகிய தங்கள் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அந்த தவறை சரி செய்து கொள்கிறேன். இனி தங்களது முடிவுகளே என் முடிவுகள். தங்கள் விரல் காட்டும் திசையில்தான் எனது பயணம் அமையும். எந்த முடிவாக இருந்தாலும் அந்த முடிவை எடுத்தது தாங்களாக இருந்தால் அதை நான் மறுபரிசீலனை செய்யவே மாட்டேன். அப்படியே ஏற்று நடப்பேன். இது சத்தியம் பிரபு என்று சூளுரைத்தவர் தலையை லேசாக தாழ்த்தி தலையசைவிலேயே அரசனுக்கு மரியாதை செலுத்திவிட்டு எரிந்து கொண்டிருந்த சிதையை திரும்பி பார்க்காமல் மார்பை சுற்றி போர்த்து இருந்து மண்டியிட்டதால் நழுவ இருந்த வஸ்திரத்தை ஏதோ வைராகியம் கொண்டதற்கு அடையாளமாக ஆவேசமாக அதனை வீசி மறுபடியும் உடலில் போர்த்தி கொண்டு அங்கிருந்து நகர்ந்து சென்றார் மன்னர். கூட்டத்தினர் அனைவரும் அருகில் இருந்த ஆற்றிற்கு சென்று நீராடினர். மன்னர் உட்பட மற்றவர்கள் கால்நாளிகையில் நீராடிவிட்டு ஆற்றிலிருந்து வெளியேற ஆதித்யனுக்கு நீருக்குள் இருந்து கிளம்ப மனம் வரவில்லை. தூரத்திலிருந்து கேட்ட ஏதோ ஒரு சத்தம் அவனை கிளம்ப வேண்டாம் என்று தடுத்து நிறுத்தி இருந்தது. நீராடியவர்கள் ஏற்படுத்திய சலசலப்பு அந்த சத்தத்தை கூர்ந்து கவனிக்க விடாமல் செய்திருந்தது அரசனை. நீராடி கரையேறிய மற்றவர்களை கோட்டைக்கு திரும்பிச் செல்லுமாறு அரசன் சொல்ல அவர்களும் மறுபேச்சு பேசாமல் கிளம்பிச் சென்றனர். வருணன், அரவிந்தன், பிரதாபன் மற்றும் அவனது வீரர்கள் எல்லாம் மன்னரின் பரிவாரத்தோடு சேர்ந்து செல்லாமல் ஆதித்யனுக்காக கரையில் ஏறி காத்து கொண்டு நின்றனர். அரசனின் மெய்க்காவல் வீரர்கள் நாலாபுறங்களிலும் நோட்டம் விட்டவாறு நீராடிய தங்கள் அரசனை பாதுகாத்து வந்தனர். ஒரு நாளிகை கடந்தும் ஆதித்யன் நீரை விட்டு வெளியேறுவதாய் இல்லை. அடிக்கடி அவன் ஏதோ ஒரு ஒளியை கூர்ந்து கவனிப்பதும் பிறகு மற்ற ஒளிகளால் தான் கவனிக்கும் அந்த சத்தம் தடைப்படுவதால் எரிச்சல் படுவதுமாக இருந்தான். பொறுத்து பார்த்த பிரதாபனுக்கு பொறுமை எல்லை மீறிவிட்டது. ஆதித்யனின் வீரர்கள் அரசனை அங்கிருந்து கிளம்பச் சொல்ல அஞ்சியிருந்தார்கள். வீரர்களின் எண்ண ஓட்டங்களை புரிந்து கொண்டு பிரதாபனே தன் நண்பனை அழைத்தான். அவன் அரசனிடம், ஆதித்யா, நாம் எதற்கு வந்தோம் என்பதையே மறந்துவிட்டாயா? நாம் வந்தது இறுதி காரியத்திற்கு, இன்ப உலாவிற்கு அல்ல. அதை மறந்துவிட்டு நீ ஜலக்கிரீடை செய்து வருகிறாய். நேரமாகிவிட்டது, கிளம்படா என அதட்டினான். ஆதித்யனோ, உன்னை யாரடா இங்கே பிடித்து வைத்திருப்பது? செல்ல வேண்டுமானால் நீ செல். நான் சிறிது நாளிகை கழித்து வருகிறேன். இந்த இடத்தின் எழில் என்னை கவர்ந்து விட்டது. இந்த குளிர் நீர் என் உடலுக்கு இதம் கொடுத்து என்னை வெளியேற விடாமல் செய்கிறது. நீ உன் ஆட்களை அழைத்துக் கொண்டு கிளம்பு. நான் பிறகு வருகிறேன். அரசவையில் சந்திப்போம் என்று சொல்லிவிட்டு மறுபடியும் தனது குளியலை தொடர்ந்தான். அரசனின் வார்த்தைகளை கேட்டு வருணன் பக்தியில் தலையசைக்க, பிரதாபனோ கோபம் கொண்டு, எச்சரிக்கை என்றால் என்னவென்றே உனக்கு தெரியாத ஆதித்யா? இந்த இடம் பாதுகாப்பானது அல்ல. நானும் என் வீரர்களும் சென்றுவிட்டால் இங்கு உனது வீரர்கள் வெறும் 10 பேர்தான் இருப்பார்கள். ஏதேனும் ஆபத்து வந்தால் அவர்கள் எப்படி உன்னை பாதுகாப்பார்கள்? வெளியே வா முதலில் என குரல் கொடுத்தான். இதற்கு மேலும் நிம்மதியாக நீராட முடியாது என்று எரிச்சல் கொண்டு நீரை விட்டு வெளியேறி வந்த ஆதித்யன் தனது ஈர உடைகளை பிழிந்தவாறே தனக்கு முன் நின்றிருந்த அரவிந்தனிடம் அருகில் இருந்த காட்டை சுட்டிக்காட்டி, இந்த வனத்தில் விலங்கினங்கள் உள்ளதா அரவிந்தா? குதிரை செல்வதற்கு உகந்ததா இந்த வனம் என விசாரித்தான். அரசனின் கேள்விக்கு அவனுக்கு எதிரில் நின்றிருந்த அரவிந்தன் பதில் கூறும் முன்பாக இளவரசனின் பார்வை அரசனுக்கு பின்னால் அவனுக்கு முதுகு துடைத்து சேவை செய்து கொண்டிருந்த மெய்க்காவல் வீரர்களிடம் ஒரு கணம் சென்று வந்தது. கேள்விக்கு பதில் சொல்ல அரவிந்தன் சில வினாடிகள் தாமதித்த உடனேயே புனிந்தபடி தனது கீழாடையின் நீரை பிழிந்து கொண்டிருந்தவன் தனக்கு முன்னால் தரையில் தெரிந்த தன் வீரர்களின் நிழலை கவனித்தான். அவர்கள் சொல்ல வேண்டாம் என்பது போல தலையை இடவளமாக ஆட்டியதை கவனித்த அரசன் நிமிர்ந்து பின்னால் இருந்த வீரர்களை முறைத்தான். அரவிந்தன் அரசனுக்கு பதில் சொன்னான். இக்காட்டில் பெரிய மிருகங்கள் எதுவும் இல்லை பிரபு. நரிகளும் ஓநாய்களும் மட்டுமே திரியும். அவற்றை காண்பதும் அபூர்வமே என காட்டிற்குள் செல்ல அரசனுக்கு எண்ணம் வந்துவிடக்கூடாது என்பதற்காகவே பதில் சொன்னான். ஆதித்யனோ வியப்படைந்தது போல பாவனை செய்து, அருமையடா, விலங்குகளே இல்லாத காடா? எனில் அவசியம் நான் உள்ளே செல்ல வேண்டும். மிருகங்களின் தொந்தரவு இன்றி காட்டை நான் ரசிக்க வேண்டும் என பரவசப்பட்டவன் போல சொல்லி வந்தவன்
பிரதாபன் புறமாக திரும்பி, தெரிந்து கொண்டீர்கள் அல்லவா, இங்கு ஆபத்து இல்லை. ஆகையால் நான் கானகம் சென்று விட்டு வருகிறேன். நீ உனது ஆட்களுடன் கிளம்பிச் செல் பிரதாபா என நண்பனை அனுப்ப எத்தனித்தான். ஆதித்தனின் நோக்கம் புரியாமல் பிரதாபன் உட்பட அனைவரும் விழிக்க, அரசனின் எண்ணத்தை வருணன் தான் அவர்களுக்கு விளக்கினான். அண்ணா, இந்த காட்டில் சிங்கம் புலி இருப்பதாக அரவிந்தன் சொல்லியிருந்தால் அவற்றை வேட்டையாடுகிறேன் என சொல்லிவிட்டு உங்கள் நண்பர் உள்ளே செல்ல முனைவார். இப்போது விலங்கினங்கள் இல்லை என்று சொல்லிவிட்டபடியால் ஆபத்து இல்லை என்று சமாதானம் சொல்லி உள்ளே செல்ல பார்க்கிறார். என்ன பதில் சொன்னாலும் அதற்கேற்றாற்போல் ஒரு சாக்கு சொல்லி காட்டினுள் சென்று வரத்தான் முயற்சிப்பார் உங்கள் நண்பர். உண்மையில் இவரது நோக்கம் வேறு அண்ணா. வனத்தினுள்ளே அருவி ஏதேனும் இருத்தல் வேண்டும். அதன் ஓசைதான் சற்று முன்னர் பிரபுவுக்கு கேட்டிருக்கிறது. நீரில் இருந்தபடி அந்த ஓசையைத்தான் கூர்ந்து கிரகித்திருக்கிறார். அருவியை ரசிக்கும் போது அருகில் கூட்டமாக ஆட்கள் இருந்தால் அரசருக்கு பிடிக்காது. அதற்காகத்தான் நம்மை இங்கிருந்து கிளப்ப எத்தனிக்கிறார் என இதுவரையில் பிரதாபனை பார்த்து விளக்கி வந்தவன் பின்பு அரசனுக்கு அருகில் வந்து அவனது கண்களை கூர்மையாக நோக்கினான். அரசனின் கண்களிலும் அவனது அதரங்கள் சிந்திய குறுநகையிலும் ஏதோ ஒன்றை உணர்ந்த வருணன், அது மட்டுமல்ல அண்ணா, என் கணிப்பு சரியாக இருந்தால் இங்கு சில மனித மிருகங்களின் ஓசையும் பிரபுவுக்கு கேட்டிருக்க வேண்டும். அது மிக சிலவே உள்ளதனால் உள்ளே சென்று தனித்த அந்த மிருகங்களையும் வேட்டையாட எண்ணுகிறார் இவர் என அரசனின் மனதில் ஊடுருவி உள்ளிருக்கும் அவனது எண்ணத்தை துருவி எடுத்தான் வருணன். ஆதித்யன் தனது இதழின் குறுநகையை பெருநகையாய் மாற்றி, உன் கணிப்பு சரிதானடா. ஆனால் எதிரிகளை நான் வேட்டையாட தேவையின்றி உள்ளே அவர்களை வேறு சிலர் வேட்டையாடிவிட்டனர். எனக்கு உதவியவர்களை காணத்தான் நான் உள்ளே செல்ல ஆர்வம் காட்டுகிறேன். அரசனாக நான் எனது கடமையை நிறைவேற்றினேன். குடிமக்களாக அவர்கள் தங்களது கடமையை நிறைவேற்றியிருக்கின்றனர். அவர்களது பணியை பாராட்ட நான் செல்லாதிருந்தால் நன்றாக இராதடா என வருணனுக்கு விளக்கம் கொடுத்தான். வருணனோ, அதுபோல நானும் எனது சபதத்தை நிறைவேற்றாது போனால் நன்றாக இருக்காது பிரபு. உங்களிடம் மோதி எனது பலத்தை நான் பறைசாற்றுவேன் என சபதம் செய்திருக்கிறேன். அந்த சண்டை நிகழும் வரையில் தாங்கள் தேக நலனுடன் இருப்பது அவசியம். தங்களது ராஜவாளை தாங்கள் திரும்ப பெற வேண்டுமல்லவா? எனில் எனது பகையை தீர்த்துவிட்டு தங்களது வாளை பெற்றுக் கொள்ளுங்கள். அதுவரையிலும் எந்த ஆபத்திலும் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளாதீர்கள். அதையும் மீறி எண்ணத்தை கைவிட மாட்டேன் என்று நீங்கள் பிடிவாதம் பிடித்தால் பிறகு நான் என்ன செய்வேன் என தங்களுக்கே தெரியும் பிரபு. தாராளமாக தாங்கள் வனத்தினுள் செல்லுங்கள், நான் கிளம்புகிறேன் என அச்சுறுத்தும் தோரணையில் பேசிவிட்டு அரசனின் பதிலை எதிர்பார்க்காமல் தனது குதிரையில் ஏறி கிளம்பினான் வருணன். சென்றவனை புருவங்களை உயர்த்தி திகைப்போடு ஆதித்யன் பார்த்து கொண்டு நிற்க, பிரதாபன் குதிரையில் ஏறுமாறு அரசனிடம் கை நீட்டினான். ஆதித்யன் பதிலேதும் பேசாமல் குதிரையில் அமர்ந்து அதை கிளப்பிக் கொண்டு சென்றான். வருணன் எதை குறித்து மிரட்டிச் செல்கிறான் என வீரர்களுக்கு குழப்பமாக இருந்தது. அந்த குழப்பமும் கூடவே அரசனிடம் பயபக்தி இல்லாமல் தங்கள் தலைவன் பேசிவிட்டு சென்ற தோரணையும் அவ்வீரர்களுக்கு பிடிக்காது போகவே ஒரு இறுக்கம் அவர்களது மனதை சூழ்ந்து கொண்டது. அவர்களின் முகவாட்டத்தை கவனித்துவிட்ட ஆதித்யன் தனது வீரர்களையும் பிரதாபனின் வீரர்களையும் திரும்பி பார்த்து, ஏனடா அனைவரும் இப்படி முகத்தை தூக்கி வைத்துக் கொண்டு வருகிறீர்கள்? மாண்டு போன சைலேந்திரனை நினைத்து மனம் வருந்துகிறீர்களா? அவன் உங்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்து விட்டானா என்ன? சரி, அழுது வடியுங்கள். சிரித்தால் மட்டும் உங்கள் முகங்கள் சுந்தர வதனங்களாக காட்சியளிக்கப் போகிறதா என்ன என எல்லோரையும் சீண்டி அவர்களது மனதை இலகுவாக்கி வந்தவன் திடீரென குதிரையின் பக்கவாட்டு கச்சையில் செருகப்பட்டிருந்த ஏதோ ஒரு பொருளை கையில் எடுத்தவன் தனக்கு அருகில் தன் குதிரையை ஒட்டியவாறு குதிரை செலுத்திக் கொண்டிருந்த பிரதாபனை அழைத்து, ஏன் பிரதாபா, எங்கள் வசுமித்ரா நாட்டினருக்கு குருதி சிவப்பு நிறத்தில் இருக்கும், சிங்காதனபுர மக்களுக்கு எந்த நிறத்தில் இருக்கும் என்று கேட்டான். அரசன் ஏன் இப்படி அபத்தமாக கேள்வி கேட்கிறான் என பிரதாபன், அரவிந்தன் உட்பட அனைவருமே விழித்தபடி ஆதித்யனை வினோதமாக பார்த்து வந்த நேரத்தில் முன்னால் சென்று கொண்டிருந்த வருணன் தன் குதிரையை நிறுத்தி அதை திருப்பி அரசனை பார்த்து, வேண்டாம் பிரபு, அவரை விட்டுவிடுங்கள், அதை செய்யாதீர்கள் என்று எச்சரிக்கையும் அதிர்ச்சியும் மன்றாடலும் கலந்த தொனியில் சொல்லிக் கொண்டிருக்க, ஆதித்யன் வருணனை நோக்கி வன்மமாக புன்னகைத்தான். அரசன் தன் பேச்சை கேட்க மாட்டான் என்று உணர்ந்த வருணன் அடுத்ததாக அவசர அவசரமாக பிரதாபனை நோக்கி, அண்ணா, தாங்கள் ஜாக்கிரதையாக இருங்கள், பிரபுவிடமிருந்து விலகி இருங்கள் என அவனை எச்சரித்துக் கொண்டிருக்கும் போதே குதிரையின் பக்கவாட்டிலிருந்து உருவியிருந்த குறுவாளால் பிரதாபனின் கையில் ஒரு வெட்டுக்காயத்தை ஏற்படுத்தி இருந்தான் ஆதித்யன். போரில் எண்ணிலடங்கா காயங்களை பெற்றிருந்த பிரதாபனுக்கு
வழி என்னவோ பெரிதாக தெரியவில்லைதான். இருப்பினும் எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத நபரிடமிருந்து நிகழ்ந்த தாக்குதல்தான் அவனுக்கு அதிர்ச்சியை கொடுத்தது. பிரதாபனுக்கு மட்டுமில்லாது அரசனையும் வருணனையும் தவிர அனைவருக்குமே ஆதித்யனின் செய்கை அதிர்ச்சியைத்தான் கொடுத்தது. ஏனடா இப்படி செய்தாய்? உனக்கு என்ன பைத்தியமா என பிரதாபன் நண்பனை திட்டிக் கொண்டிருக்க, ஆதித்யன் இயல்பாக தான் பயணம் சென்ற பாதையில் இருந்த மரம் ஒன்றிலிருந்து அகலமான இலை ஒன்றை பறித்து அந்த குறுவாலில் ஒட்டியிருந்த பிரதாபனின் குருதியை துடைத்தவாறே, ஆமாமடா, உன் நாட்டினருக்கும் ரத்தம் சிவப்பு நிறத்தில்தான் இருக்கிறது, என்ன விந்தை பார்த்தாயா என சிறிதும் சலனமும் இல்லாமல், பிரதாபனின் கேள்விக்கு சிறிதும் சம்பந்தமும் இல்லாமல் பதிலுரைத்தான். சிங்காதனபுர வீரர்கள் தங்கள் தளபதிக்கு சிகிச்சை செய்வதற்காக குதிரையிலிருந்து இறங்கிச் சென்று ஒருவன் துணியை ஆற்று நீரில் நனைத்து எடுத்து வந்து காயத்தை துடைத்துவிட, இன்னொருவன் ஓடிச் சென்று பச்சிலையை பறித்து வந்து அதன் சாற்றை காயத்தில் பிழிந்து துணியால் கட்டினான். காயம் சிறிதாகவே இருந்தாலும் அனைவரும் பெருமளவு பதறிப்போய்தான் இருந்தனர். கையை கீறிய போது அதிர்ச்சியில் அரவிந்தன் வாயை திறந்ததுதான். சிகிச்சை முடிந்தும் அவன் அதிர்ச்சி குறையவும் இல்லை, திறந்த வாயும் அகல விரிந்த இமைகளும் மூடவும் இல்லை. கோட்டை நோக்கி பயணம் புறப்பட்டவர்கள் ஸ்தம்பித்து போய் ஒரே இடத்திலேயே தேங்கி நின்று விட்டனர். வருணன் எரித்து விடுவது போல தன்னை முறைத்துக் கொண்டிருந்ததை ஆதித்யன் பொருட்படுத்தவே இல்லை. அங்கிருந்த பதற்றமான சூழலுக்கும் தனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாதது போல இயற்கையின் எழிலை ரசித்துக் கொண்டிருந்தான் ஆதித்யன். பிரதாபன் பெருகி வந்த கோபத்தை தணிக்க முயற்சி செய்து வருணனை நோக்கி, என்னடா ஆயிற்று உன் அரசனுக்கு? ஏன் இப்படி இவன் வினோதமாக நடந்து கொள்கிறான்? கையை கிழித்துவிட்டு இப்போதுதான் மரம் சரி கோழிகளை முதலாக பார்ப்பவன் போல வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறான். அது சரி, அவன் என்னை தாக்கப் போகிறான் என்பது உனக்கு எப்படியடா முன்பே தெரிந்தது? எப்படி என்னை சரியான தருணத்தில் எச்சரித்தாய் என கேள்விகளை அடுக்கினான். வருணன் அந்த குருவாளின் கதையை பற்றி பிரதாபனிடம் சுருக்கமாக சொல்லி, அந்த இளவரசி தேடி வரும் நபர் நீங்களா என்று தெரிந்து கொள்வதற்காகத்தான் உங்கள் கையையும் காயப்படுத்தி இருக்கிறார் உங்கள் நண்பர். உங்களுடன் சேர்த்து அந்த கத்தி பல பேரின் குருதியை சுவைத்திருக்கிறது, ஒரே ஒரு முக்கியமான நபரை தவிர என வருணன் நிறுத்த, பிரதாபன் அந்நபர் யாரென்று கண்டுகொண்டு, அது ஆதித்யன்தான், சரியா? இவனை தவிர அனைவரையும் இந்த கத்தியால் தாக்கி குருதிவடைய செய்திருக்கிறான் இவன். எனில் இளவரசி இவனை தேடி வரமாட்டாள் என எண்ணுகிறான், அப்படித்தானே என வருணனிடம் அவன் வினவ, பின்னவன் அதை ஆமோதித்தான். அதன் பின்பாக பிரதாபன் ஆதித்தின் புறமாக திரும்பி, அதுதான் உன் எண்ணமெனில் உன் எண்ணம் தவறாக போகிறது என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. இந்த கத்தி பல பேரின் குருதியை குடித்திருக்கிறது எனில் இந்த குருவாளுக்கு பின்னால் இருக்கும் விதி நீ நினைப்பதாக இருக்காது. இதில் வேறு ஏதேனும் ரகசியம் இருக்கக்கூடும். அது எதுவோ இருந்துவிட்டு போகட்டும். ஆனால் எல்லாவற்றிலும் உனக்கு விளையாட்டுதானா ஆதித்யா? எதிலுமே நீ சிரத்தையோடு இருக்க மாட்டாயா? சற்று முன்னர் பார்க்கவ மன்னருக்கு ஆறுதல் கூறி அவரை தேற்றியவன் நீதான் என்பதை சத்தியமாக என்னால் நம்ப முடியவில்லையடா. எத்தனை பரிமாணங்கள் தான் உனக்கு! நொடிக்கு ஒரு முறை உன் குணாதிசயத்தை மாற்றிக்கொள்கிறாய். ஒரு நிமிடம் வயதுக்கு மீறிய பக்குவத்துடன் முதிர்ச்சியுடன் வயதில் பெரியவர்கள் கூட உன் செய்கைகளால் வியந்து கையெடுத்து கும்பிட்டு உனக்கு மரியாதை செலுத்தும் வகையில் நடந்து கொள்கிறாய். அடுத்த நிமிடம் தலைகீழாக குணத்தை மாற்றி சேஷ்டைகள் செய்து சிறு பிள்ளையை விட மோசமாக நடந்து கொள்கிறாய். உன் மகனை குறும்பு செய்யாதே என்று மிரட்டும் வயதில் நீ குறும்புத்தனங்கள் செய்து கொண்டிருக்கிறாய். நீயே இப்படி இருந்தால் உன் மகனை எப்படி கண்டிப்பாய்? ஒன்று அனைவரையும் அனுப்பிவிட்டு காட்டிற்குள் தனியாக செல்ல திட்டம் போடுகிறாய், இல்லையேல் குருவாளை வைத்துக் கொண்டு அனைவரையும் குத்தி குத்தி விளையாடுகிறாய். நீ சக்கரவர்த்தி என்று வருணனுக்கு நினைவூட்டி வந்தேன். ஆனால் உன் செய்கைகளை பார்த்த பின்னால் உனக்கே அதனை நொடிக்கு ஒரு முறை எவரேனும் நினைவூட்ட வேண்டும் போலவே என மலைத்தான். அச்சமயம் அரசனது வீரர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கஞ்சாடையில் ஏதோ தகவல் பரிமாறிக்கொள்ள, அவர்களில் ஒருவன் பிரதாபனிடம், இப்போது தெரிகிறதா தளபதி, எங்கள் படைத்தலைவர் மீண்டும் அவரது பணியை ஏற்று செய்ய வேண்டும் என ஏன் நச்சரிக்கிறோம் என? எங்கள் படைத்தலைவர் ஒருவரால் தான் அரசரை புரிந்து கொள்ளவும் முடியும், அவரது குடும்பத்தனங்களை சகித்துக் கொண்டு அவரை வழிநடத்தவும் முடியும். தயவு கூர்ந்து அவருக்கு அறிவுரைகள் வழங்கி அவரை மறுபடியும் பணியில் ஈடுபடச் சொல்லுங்கள் தளபதி என மன்றாடினான். பிரதாபனை முந்திக் கொண்ட வருணன் அவ்வீரர்களை பார்த்து, வேண்டாமடா, நானே இப்போதுதான் நிம்மதியாக இருக்கிறேன். ஒவ்வொரு நிமிடமும் அரசரை நினைத்து பயந்து பயந்தே எனது வாழ்வில் பெரும்பகுதி ஓடிவிட்டது. என் இளமை காலம் முழுவதையும் அரசருக்கு பின்னால் சென்றே வீணாக்கிவிட்டேன். அதனால்தான் அழகான காதலி கிடைத்திருந்தும் அவளுடன் சல்லாபித்து வாழ்வை அனுபவிக்காமல் விட்டிருந்தேன்.
இப்போது அரசரை விட்டுவிட்டபடியால் நான் எனது காதலை இறுகப் பற்றிக் கொண்டேன். காதல் என்றால் என்னவென்றே இப்போதுதான் புரிந்து கொண்டிருக்கிறேன். என் காதலியுடன் சில்மிஷம் செய்வதிலும் அவளை சீண்டி விளையாடுவதிலும் நாட்கள் இன்பமாகச் செல்கின்றன. இந்த இன்பத்தை அனுபவிப்பதை விட்டுவிட்டு நானே என்னை அவஸ்தையில் ஆட்படுத்திக் கொள்ள நான் என்ன பைத்தியமா? உங்கள் அரசர் உங்கள் பாடு, என்னை விடுங்களடா. வேண்டுமானால் ஒன்று செய்யுங்கள். நீங்களும் உங்கள் பதவிகளை துறந்துவிட்டு நல்ல வேலைக்கு சென்று விடுங்கள். வீரர்களுக்கு உரித்தான பணியைத்தான் செய்து வர வேண்டுமெனில் எத்தனையோ படைப்பிரிவுகள் உள்ளன. இந்த மெய்க்காவல் படையிலிருந்து வெளியேறி விஜயேந்திரனின் தலைமையில் செயல்படும் பாதுகாப்பு படையில் சேர்ந்து கொள்ளுங்களடா. இதைவிட அங்கு உங்களுக்கு வேலைப்பளு குறைவாகவே இருக்கும். அதுவுமில்லை, எனக்கு கீழ்தான் பணியாற்ற வேண்டும் என்று நீங்கள் விரும்பினீர்களானால் என்னுடன் சிங்காதனபுரம் வந்து விடுங்கள். அங்கு படைகளுக்கும் பஞ்சமில்லை, நம்மை போன்ற விசுவாசிகளுக்கு அங்கு மரியாதைக்கும் குறைவில்லை. வசுமித்ராவின் மெய்க்காவல் படையில் வேலை பார்த்து அரசரிடம் அடியும் திட்டும் வாங்கி குடும்பத்தை துறந்து அவர் பின்னால் ஓடி உயிரை பணயம் வைத்து வேலை செய்து என்ன சம்பாதித்தீர்கள்? உங்கள் அரசர் நம்மை ஏமாற்றிவிட்டு தானாக காணாமல் போனால் கூட அதற்கு நாம் தான் பொறுப்பு என அனைவரும் நம்மை வசைபாடுவர். வாழப்போவது ஒரு வாழ்க்கை. வீணாக விசுவாசம் பக்தி என்று அந்த வாழ்வை வீணடிக்காமல் உங்களுக்கு பிடித்ததை செய்து உங்கள் இஷ்டப்படி வாழுங்களடா என விட்டேற்றியாக எதை பற்றியும் அலட்டிக் கொள்ளாதவனாக தன் வீரர்களுக்கு அறிவுறுத்தி வந்த வருணன் பின்னர் தன் உடலில் போர்த்து இருந்த வஸ்திரத்தை நீக்கி அங்கு இருந்த எண்ணற்ற வீரத்தழும்புகளை தன் படை வீரர்களுக்கு சுட்டிக்காட்டி, இதோ பாருங்களடா, அரசருக்காக நான் பணியாற்றியதற்கு எனக்கு கிடைத்த வெகுமானங்கள் இவைதான். ஒவ்வொரு போரிலும் அரசருக்கு முன் சென்று அரணாக நின்று அவரை பாதுகாத்து வந்தேன். ரத்தம் சிந்தி அவரை பாதுகாத்து வந்ததற்கு எனக்கு கிடைத்த பெயர் துரோகி, நன்றி கெட்டவன் என்பதுதான். அதனால் தானடா சொல்கிறேன், என்னை பாடமாக எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் என்னதான் உயிரை கொடுத்து அரசருக்கு ஊழியம் செய்தாலும் வசுமித்ரா கோட்டையில் உங்களில் எவருக்கும் சிறை வைக்கப் போவது கிடையாது. இறுதி வரை அடிமையாகவே இருந்து உயிர் விட்டீர்களானால் ஏதோ உங்கள் குடும்பத்திற்கு சிறு வெகுமதி கிடைக்கும். அதுவே என்னதான் கடமையுணர்வோடு இருந்தும் பணியில் சிறு தவறு செய்தீர்களானால் உங்களுக்கு தண்டனையும் அவமானமும் கிடைக்கும். உங்களுக்குள் விசுவாசத்தை விதைத்து உங்களை வழிநடத்தி வந்த நான் தான் இன்று இந்த அறிவுரையையும் வழங்குகிறேன். இதற்கு காரணம் வாழ்க்கை எனக்கு சொல்லிக் கொடுத்த பாடம்தான். நான் உணர்ந்த உண்மையை என் மீது அன்பு கொண்டிருக்கும் நீங்களும் உணர வேண்டும் என்பதே எனது ஆசை என்றெல்லாம் உரையாற்றிவிட்டு தனது குதிரையை திருப்பிக் கொண்டு முழு வீச்சில் அதை செலுத்திச் சென்றான் வருணன். அரசனின் நலனில் சிறிதும் அக்கறையின்றி வருணன் சொன்ன வார்த்தைகள் வீரர்களை மேலும் காயப்படுத்ததான் செய்தன. சில காலங்களுக்கு முன்பு வரை அரசனின் மீது சிறு கீறல் விழுந்தால் கூட அதை பொறுத்து கொள்ள மாட்டாது தங்களை வசைபாடி தீர்த்தவனா இவ்வாறெல்லாம் பேசுகிறான் என்று நினைத்த போது தங்கள் தலைவனின் மாற்றத்தை குறித்து வியப்பதா அல்லது வருந்துவதா என்று அவர்களுக்கே விளங்கவில்லை. அனைவரின் மனதையும் சொல் என்னும் கூறிய ஆயுதத்தால் குத்தி காயப்படுத்திய வருணன் குதிரையை நகர்த்தி கொண்டு முன்னால் சென்று விட்டான். ஆனால் அரசனுடைய வீரர்கள் அந்த வலியை தாங்க முடியாமல் அதிகப்படியான மனச்சோர்வினால் குதிரையின் கயிற்றை இழுக்கக்கூட தெம்பில்லாமல் ஊர்ந்து சென்றனர். தன்னவர்களது மனவேதனையை புரிந்து கொண்ட ஆதித்யன் அவர்களை திசை திருப்பும் விதமாக, ஏனப்பா பெரியவர்களே, உங்களால் விரைந்து வந்து நான் கூட்டவிருக்கும் அவையில் எனக்கு பாதுகாப்பு வழங்க முடியுமா? அல்லது உங்கள் வசதிக்காக கைதிகளையும் மற்ற அவையினரையும் இங்கேயே வரவழைத்து இதே இடத்தில் விசாரணையை நடத்தி கொள்ளட்டுமா என பரிகாசமான குரலில் கேட்டுவிட்டு பிறகு அடுத்த கணமே முகத்தையும் குரலையும் கடூரமாக மாற்றி, விரைந்து வாருங்களடா பின்னால். உங்களுக்காக நானா, இல்லை எனக்காக நீங்களா? இதில் என்னை பற்றி கோல் மூட்ட வேறு செய்கிறீர்கள். என்னை வழிநடத்த அந்த தடியன் தேவையா? அவன் இல்லாமல் நான் இல்லையா என்ன? வீணர்களே! ஆனால் அவன் உரைத்ததில் ஒரு விஷயம் சரிதானடா. உங்களில் எவனுக்கு இந்த வேலை பிடிக்கவில்லை என்று கருதுகிறீர்களோ அவர்கள் இந்த கணம் முதலே இப்பணியை துறந்துவிட்டு வேறு பணிக்கு செல்லலாம். அல்லது உங்கள் தளபதிக்கு கீழ்தான் பணி செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் அவன் அறிவுறுத்தியது போல என் நாட்டை துறந்து அவனுடன் சிங்காதனபுரம் செல்லலாம். நான் யாரையும் பிடித்து வைத்திருக்கவில்லை. ஒருவேளை என் நாட்டிலேயே வேறு பணியில் நீங்கள் தொடர விருப்பப்பட்டால் அதற்கும் உங்களுக்கு வாய்ப்பளிக்கிறேன். வேறு அரசாங்க உத்தியோகத்தை நானே உங்களுக்கு வழங்குகிறேன். அப்படி நீங்கள் பணி மாறும் பட்சத்தில் உங்கள் எவர் மீதும் நான் வருத்தம் கொள்ள மாட்டேன். இது என் வாக்கு. ஏனெனில் நீங்கள் சென்றுவிட்டால் எனக்குதான் நல்லது. மெய்க்காவல் படையில் அனைவருமே வருணனின் விசுவாசிகளாகவே உள்ளீர்கள். என்னை விட நீங்கள் அனைவரும் அவனையே அதிகம் நேசிக்கிறீர்கள்.
என்னை பாதுகாப்பவர்கள் என்னை விரும்புபவர்களாக இருத்தல் வேண்டும். என்னை எதிரியாக பாவிப்பவனிடம் விசுவாசம் கொண்டிருக்க கூடாது. உங்களையெல்லாம் அகற்றிவிட்டு நான் புதியவர்களை பணியமர்த்தினால் வருபவர்கள் எனக்கு விசுவாசிகளாக என் சொல்லுக்கு கட்டுப்பட்டவர்களாக இருப்பர். ஆகையால் எனக்கு ஏதேனும் உபகாரம் செய்ய வேண்டும் என்று நீங்கள் எண்ணினால் உடனே இப்படையில் இருந்து விலகிக் கொள்ளுங்களடா. அப்படி செல்பவர்களுக்கு கூடுதல் சம்பளமும் வேறு பல சலுகைகளும் நான் வழங்குவேன் என்று ஆசை காட்டினான் அரசன். அரசனுடைய வீரர்கள் எவரும் பதில் பேசவில்லை. பேச அவர்களால் முடியவும் இல்லை. அதன் பின்பாக பயணம் அதிவேகமாக, ஆனால் மிகவும் அமைதியாகவே தொடர்ந்தது. கோட்டைக்குள் நுழைந்து அரசன் தங்கியிருந்த மாளிகைக்கு முன்பாக தன் குபேரனில் இருந்து கீழிறங்கி குதிரையின் கயிற்றை அங்கு தயாராக இருந்த வீரன் ஒருவனிடம் கொடுத்துவிட்டு மாளிகையின் படியேறிச் சென்றான். பிரதாபனும் வருணனும் தத்தமது ஓய்விடங்களுக்கு சென்றனர். தங்க வைக்கப்பட்டிருந்த பார்க்கவ மன்னரது மாளிகையின் படிக்கட்டுகளில் ஏறிக்கொண்டிருந்த ஆதித்தனை அழைத்த வீரர்களில் ஒருவன், பிரபு, தங்கள் மனம் நோகும்படி நாங்கள் ஏதேனும் பேசியிருந்தால் எங்களை மன்னிக்கவும் பிரபு. தளபதி மீது நாங்கள் அன்பு கொண்டிருப்பது என்னவோ உண்மைதான் அரசே. ஆனால் தங்கள் மீது நாங்கள் கொண்டிருக்கும் பக்தி விசுவாசத்திற்கு அது ஈடாகாது. நாங்கள் எங்கும் செல்லப் போவதில்லை பிரபு. மெய்க்காவல் படையில் வேலை செய்வதையும் தங்களிடம் அடியும் திட்டும் வாங்குவதையும் கௌரவமாகவும் பெருமையாகவும் உணர்பவர்கள் நாங்கள். அடி கொடுத்த அதே தங்களது கரங்கள்தான் அநேக முறை எங்களை தட்டி கொடுத்து பாராட்டியிருக்கின்றன. பல விஷயங்களிலும் எங்கள் தளபதியின் பாணியை பின்தொடர்பவர்கள்தான் நாங்கள் பிரபு. ஆனால் நன்றி மறக்கும் குணத்தில் அவரை நாங்கள் பின்தொடர மாட்டோம். இனியும் எங்கள் விசுவாசத்தை சந்தேகிக்காதீர்கள் பிரபு. நீங்கள் நீங்களாகவே இருங்கள். யாருக்காகவும் உங்கள் குணங்களை மாற்றிக்கொள்ள வேண்டாம். உங்கள் சேஷ்டைகளை ரசித்தபடி நாங்கள் எப்போதும் உங்கள் பின்னால் வருவோம். தளபதி சென்ற பிறகு தங்களுடைய குணம் வெகுவாக மாறியுள்ளது பிரபு. நிறையவே தங்களுக்கு பாதுகாப்பு உணர்வும் முன்னெச்சரிக்கை உணர்வும் அதிகரிக்கவே செய்திருக்கிறது. இது போதும் பிரபு. தங்களுக்கே தங்கள் மீது அக்கறை வந்துவிட்டபடியால் இனி எங்களுக்கு அதிக வேலைப்பளு இருக்காது. எங்கள் இரவு பணி முடிந்துவிட்டது அரசே. இப்போது நாங்கள் ஓய்வெடுக்கச் செல்கிறோம். மாலை நாங்கள் பணிக்கு திரும்பும் வரையில் இவ்விஷயத்தை எங்களது மனதிற்குள் பூட்டி வைக்க முடியாது என்றே படியில் நிற்க வைத்து இதையெல்லாம் தங்களிடம் தெரியப்படுத்துகிறோம். குரல் என்னுடையதாக இருந்தாலும் நான் கூறியவை என் படையினர் ஒட்டுமொத்த பேரின் ஒருமித்த கருத்துதான் அரசே. நாங்கள் விடைபெறுகிறோம் என்று தலை குனிந்து வணங்கிவிட்டு பின்னால் திரும்பி மரியாதைக்காக குனிந்த சிரத்தையும் நெஞ்சையும் நிமிர்த்தி கொண்டு கம்பீரத்தோடும் வைராகியத்தோடும் தங்கள் ஓய்விடங்களுக்கு சென்றனர் வீரர்கள். அறைக்கு சென்ற வருணனுக்கு மனது கனத்திருந்தது. சற்று முன்பு வரையிலும் உயிரற்ற உடலாகவாவது கிடந்து தற்சமயம் அந்த உடலும் இல்லாது போன சைலேந்திரனுக்கு சொந்தமான பிரம்மாண்ட அறைக்குதான் சென்றிருந்தான் அவன். பட்டுமெத்தைக்கும் சுகபோகங்களுக்கும் குறைவே இல்லாத அந்த அறை கூட வருணனுக்கு எவ்வித சுகத்தையும் அளிக்கவில்லை. தன் வீரர்களின் மடியில் தலை வைத்து மரத்தடியிலும் திண்ணைகளிலும் படுத்திருந்த போது தான் பெற்று வந்த இன்பத்தில் அணுவளவு கூட அந்த மாளிகை வாசம் தனக்கு கொடுக்கவில்லை என்பதை நன்றுணர்ந்தான் வருணன். 4 சுவற்றுக்குள் அடைபட்டு கிடந்து பழக்கமே இல்லாதவன் குளித்து முடித்துவிட்டு நிம்மதியை தேடி வெளியே சென்றான். விவரம் தெரிந்த நாளிலிருந்து ஆதித்தபுரி கோட்டையிலும் சரி, வெளியே எங்கு சென்றாலும் சரி, அரசனை தேடியே செல்லும் வருணனது கண்களும் கால்களும் இன்று அனைத்துமே மாறிப்போய்விட்டபடியால் அவனை நாடாமல் தன் மனம் கவர்ந்தவளைத்தான் தேடியது. வாகினி அவனது கண்களில் பட்டும் வருணனால் அவளிடம் செல்ல முடியாமல் போனது. காரணம், மகாராணியுடனும் அரசனின் அத்தைமார்களுடனும் அவள் கோட்டை வீதிகளுக்குள் நடைபோட்டுக் கொண்டிருந்தாள். ஒரு நாளிகை பொறுத்து பார்த்தான். வாகினி அவர்களை விட்டு விலகி வருவதாக தெரியவில்லை. 2வது நாளிகை ஆரம்பித்தது. வருணன் மறுபடியும் மாளிகைக்குள் நுழைந்து மாடி ஏறி மாடி முகப்பில் நின்றபடி தூரத்தில் தெரிந்த வாகினியையே நோட்டமிட்டுக் கொண்டிருந்தான். மகாராணியும் அத்தைமார்களும் அரண்மனைக்குள் சென்றனர். இப்போது வாகினி அம்மாளிகை இருந்த வீதியில் தனித்திருந்தாள். விறுவிறுவென படியிறங்கி கீழே சென்றான் வருணன். ஆனால் அவன் செல்வதற்குள் எங்கிருந்தோ வந்த நந்தினி வாகினியை சந்தித்து பேசலானாள். கீழிறங்கி வந்த வருணன் மறுபடியும் மாளிகையினுள் செல்லாமல் வீதியில் ஒரு மரத்தின் மறைவிலேயே நின்று கொண்டு சந்தர்ப்பத்திற்காக காத்திருந்தான். வாகினி தன்னிடம் காதல் வசனங்கள் எல்லாம் பேசத் தேவையில்லை. அவள் சண்டை போட்டால் கூட போதும். தன்னை திட்டுவதற்காகவாவது அவள் தன்னிடம் பேச வேண்டும். அவள் குரலை கேட்டு இன்புற வேண்டும் என்பதற்காகத்தான் காத்திருந்தான் வருணன்.
நந்தினி கோகிலாவாக வேடம் போட்டு அந்தப்புறத்திற்குள் நடமாடி வந்த போதிருந்தே வாகினிக்கும் அவளுக்கும் நல்ல பரிச்சயம் இருந்தது. வாகினியின் விசுவாசத்தைக் கண்டு நந்தினி பலமுறை வியந்திருக்கிறாள். ஆதித்யன் மீது வாகினி கொண்டிருந்த பற்றையும் பக்தியையும் நந்தினி அருகிலிருந்து கண்டிருக்கிறாள். காதல் இல்லாமல் கடமை உணர்வோடு மட்டுமே கூட ஒருவர் மீது அன்பு செலுத்தி வர முடியும் என்பதை வாகினியிடமே முதலில் அறிந்து கொண்டிருந்தாள் நந்தினி. முதல் நாள் பார்க்கவம் வந்ததிலிருந்து வாகினியுடன் கலந்துரையாட நந்தினிக்கு நேரம் கிடைத்திராததால் கிடைத்த அந்த வேலையை தவறவிடக்கூடாது என வீதியில் அவளை கண்டதுமே ஓடி வந்திருந்தாள் நந்தினி. முன்பு தான் பணிப்பெண்ணாக இருந்தபோது அதிகாரியாக மிகப்பெரிய அந்தஸ்தில் இருந்த வாகினி துளியும் கர்வம் இல்லாமல் இயல்பாக பழகி வந்திருந்தாள். ஆனால் தற்போது தான் ராணி என்று தெரிந்த பின்னால் வாகினியிடம் தெரியும் பவ்யமும் மரியாதையும் நந்தினிக்கே பிடிக்கவில்லை. அவள் உரிமையுடன் வாகினியிடம் சண்டை போடவே ஆரம்பித்து விட்டாள். ஏனம்மா, அரசரை நான் ஏமாற்றி வந்ததால் இன்னமும் என் மீதுள்ள கோபம் தங்களுக்கு தீரவில்லையா? அதனால்தான் மரியாதை கொடுத்து என்னை விலக்கி வைத்திருக்கிறீர்களா வாகினி? ஸ்வர்ணிகாவிடம் மட்டும் பாசமாக பழகுகிறீர்கள். அவர் தங்களுக்கு நெருங்கிய தோழியாக உள்ளார். என்னை மட்டும் நீங்கள் புறக்கணிக்கிறீர்கள் என அன்பு சண்டை போட்டாள். வாகினியோ மறுப்பாக தலையசைத்து, நிச்சயம் இல்லை தேவி. தாங்கள் புரிந்து வந்த செயல்கள் எல்லாம் பிரபுவின் நன்மைக்காக என்று தெரிந்திருந்தும் நான் ஏன் தங்கள் மீது கோபம் கொள்ள வேண்டும்? நான் கொடுக்கும் மரியாதை தங்கள் அந்தஸ்திற்காக. ஒரு தேசத்திற்கே ராணியான தங்களிடம் உரிமையில் பேசுவதோ அல்லது என் தகுதியை மீறி தங்களுடன் அளவலாகுவதோ உகந்த செயல் அல்ல தேவி. அரசியார் ஸ்வர்ணிகாவையும் நான் ஒருமையில் விழிக்க மாட்டேன். அவர் எனது நெருங்கிய தோழிதான் என்றாலும் அவருடன் என் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் நான் ஒளிவு மறைவின்றி பரிமாறிக்கொள்வேன் என்றாலும் எனக்குரிய ஸ்தானத்திலிருந்து நான் மீறியதில்லை தேவி என நந்தினிக்கு விளக்கம் கொடுத்து வந்தாள். அதை கேட்ட நந்தினி மறுபடியும் ஏதோ வாதம் செய்ய வாயெடுக்க, அந்நேரம் அகல்யா விடத்திற்கு வந்து நந்தினியை பைரவியத்தை அழைப்பதாக சொல்ல வாதப்போரை பிறகு வைத்துக் கொள்ளலாம் என்று நந்தினி மாளிகைக்குள் சென்றாள். அதன் பின்பு அகல்யாவிடம் விடை பெற்றுக் கொண்டு வாகினி அங்கிருந்து செல்ல முயல அகல்யா செல்லவிருந்தவளை நிறுத்தினாள். இக்காட்சியை கண்ட பின்பே வருணனின் மனம் குளிர்ந்தது. வாகினி அகல்யாவுடன் பேசிக் கொண்டிருந்தால் தான் அருகில் செல்வதற்கு தடையேதும் இருக்காது என்று உணர்ந்தவன் மறைவிலிருந்து வெளியேற எட்டு வைத்தான். ஆனால் அச்சமயம் தன் பெயர் அவர்களது பேச்சில் அடிபடவே தன்னை பற்றி அங்கு என்ன பேசப்படுகிறது என்பதில் கவனம் செலுத்த துவங்கினான் வருணன். வாகினியை நிறுத்திய அகல்யா, நான் தங்களை பற்றி நிறையவே கேட்டறிந்துள்ளேன் அதிகாரி. அரசரிடம் தாங்கள் கொண்டுள்ள விசுவாசம் நாடறிந்தது. அதுபோல கன்னியர்களை கடைக்கண்ணால் கூட காணாத தளபதி வருணனின் மனதை கவர்ந்தவர் தாங்கள் என்றும் கேள்விப்பட்டேன். அந்த இரும்பு மனிதருக்குள்ளும் காதலை விதைத்திருக்கிறீர்கள். உண்மையில் தங்களது திறமை பாராட்டுக்குரியது அதிகாரி. தளபதியை நான் நேரில் சந்திப்பதற்கு முன்பிருந்தே அவரை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டுள்ளேன். மிகவும் கண்ணியமான மனிதர். பெண்களிடத்தில் மயங்காதவர் என்றெல்லாம் பலரும் அவர் புகழை பாடியிருக்கின்றனர். அவர் மித்திரன் என்ற பெயருடன் மாறுவேடத்தில் என் நாட்டிற்கு வந்திருந்த போதே அவர்தான் வருணன் என்று அறியாமல் தளபதியின் செயலால் நான் மிகவும் கவரப்பட்டேன். என் மாளிகையில் இருந்த எந்த ஒரு பெண்ணின் மீதும் தளபதியின் பார்வை சென்றிருக்கவில்லை. என் பெண்கள் எல்லாம் அவர் மீது குறைபட்டு கொண்டார்கள். அந்த கணமே எனக்குள் ஒரு ஆசை தோன்றியது அதிகாரி. எனக்கு கணவராக வரப்போகிறவரும் கன்னியர்களின் விஷயத்தில் கண்ணியமானவராக இருத்தல் வேண்டும். என்னை தவிர வேறு எந்த பெண்ணிடமும் அவரது பார்வை செல்லக்கூடாது என்று ஆசை கொண்டேன் நான். அப்படி ஒருவர் கிடைத்தும் என்று சொல்லிக் கொண்டு போனவள் அந்த பேச்சு தற்போதைக்கு தேவையில்லை என்று நினைத்து கண்களில் துளிர்த்த விழிநீரை துடைத்துக் கொண்டு, சரி, அதை விடுங்கள் அதிகாரி, வாருங்கள், அந்த மரத்தடிக்கு சென்று அமர்ந்து பேசுவோம் என்றபடி வாகினியின் கரத்தை பற்றி அழைத்துச் சென்று மரத்தடியில் இருந்த கர்த்திண்ணையில் தானும் அமர்ந்து வாகினியையும் அமர வைத்தாள். பின்பு தன் கவலையை மறக்க விரும்பியவளாய், என் பேச்சு எதற்கு இப்போது? உங்கள் காதலை பற்றி சொல்லுங்கள் அதிகாரி. என் அண்ணனை எப்படி வசியம் செய்தீர்கள்? ஊர் விட்டு ஊர் வந்தும் அவர் உங்கள் பின்னாலேயே சுற்றி வருகிறாராமே. நானும் தாங்களும் ஒத்த வயதுடையவர்களாக இருந்தாலும் தாங்கள் என்னை விட காதல் அனுபவத்தில் மூத்தவர். ஒருவேளை பிரிந்து போன என் காதலர் என்னை தேடி திரும்பி வந்தால் அவரை தக்க வைத்துக் கொள்ள உங்கள் அறிவுரையை பின்பற்றுவேன் நான். அதனால் காதலனை கட்டிற்குள் வைத்துக் கொள்ளும் வழிமுறையை எனக்கு கற்றுக் கொடுங்களேன் அதிகாரி என கொஞ்சம் குரலில் கேட்டு வந்தாள் அகல்யா.
வாகினிக்கு மனதளவில் வருணன் மீது வரையற்ற கோபம் இருந்தாலும் அதை சொல்லி ஏற்கனவே வருத்தத்தில் இருக்கும் அகல்யாவின் மனதை மேலும் புண்படுத்த வேண்டாம் என்று கருதி அவள் பேச்சை மாற்ற முயன்றாள். என்னிடம் எந்த திறமையும் இல்லை தேவி. என் தந்தையும் தளபதியின் தந்தையும் பல காலமாக எதிரிகள். எதிரெதிர் துருவங்கள் ஒன்றையொன்று ஈர்க்கும் என்று சொல்வார்கள் அல்லவா? அப்படித்தான். அவர் தந்தையின் விரோதியான என் தந்தையின் செல்ல புதல்வி என்பதாலோ என்னவோ என் மீது தளபதிக்கு ஈர்ப்பு வந்துவிட்டது. அவருடைய ராஜ விசுவாசத்தினால் எனக்கு அவர் மீது ஈர்ப்பு வந்தது, அவ்வளவுதான். உண்மையில் காதலரை வசியப்படுத்தும் வித்தையை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் அதை தங்களது மூத்த அண்ணி அரசியார் சௌபர்ணிகாவிடம் கற்றுத் தெரிந்து கொள்ளுங்கள் தேவி. மன்மதனின் அவதாரமான சக்கரவர்த்தி ஆதித்யவர்மரையே தன்னிடம் மயங்கச் செய்திருப்பவர். அவர் பார்வை படாதா என கன்னியர்கள் பலரும் ஏங்கி காத்திருக்க, அவர் பார்வை தன் மீதிருந்து அகலாமல் பார்த்து கொள்ளும் வசியம் படைத்தவர் தங்கள் அண்ணியார். அழகில் அரசியாருக்கு சற்றும் குறைந்தவரல்ல தேவி தாங்கள். அவரிடம் பாடம் கற்றுக் கொண்டீர்களானால் பின்பு தங்களது காதலன் தங்களை பிரிந்து பணிக்கு கூட செல்ல விரும்ப மாட்டார் என வருணனிடமிருந்து பேச்சை நாசூக்காக வேறுபுறம் திசை திருப்பினாள் வாகினி. பேச்சை தவிர்க்க முயன்றாளே ஒழிய நெருங்கி வந்த அந்த பேச்சுக்கு சொந்தக்காரனை தவிர்க்க முடியவில்லை வாகினியாள். தன்னை பற்றியே தன் காதலை பேசிக்கொண்டும் எண்ணிக்கொண்டும் இருக்க வேண்டும். தன்னை தவிர அவள் பேச்சு யாரை குறித்தும் செல்லக்கூடாது என்று அசூயை கொண்டவன் எதேச்சையாக வருபவன் போல மறைவிலிருந்து வெளிப்பட்டு பெண்கள் இருந்த அவ்விடத்திற்கு வந்து நின்றான். வருணனை கண்டவுடனேயே அங்கிருந்த இரு பெண்களின் முகங்களிலும் இரு வேறு எதிரெதிரான உணர்ச்சிகள் தோன்றின. முன்பே வருணன் என்றால் அகல்யாவிற்கு தனி பிரியம் இருக்கத்தான் செய்தது. அதிலும் முதல் நாள் இரவு பிரிந்து சென்ற தன் காதலனை அவசியம் தேடிக் கண்டுபிடித்து தருவேன் என்று வாக்குறுதி அளித்ததோடு அவனை தொடர ஆள் ஒருவனையும் அனுப்பியிருப்பது பற்றி வருணன் கூற கேட்ட அகல்யாவிற்கு அவன் மீதிருந்த அன்பு மேலும் கூடியிருந்தது. இதற்கு நேர்மாறாக வாகினிக்கு வருணன் மீதிருந்த வெறுப்பு வளர்த்து கொண்டேதான் சென்றது. இறுதி காரியத்தை முடித்துவிட்டு திரும்பும் போது அரசனின் மனம் புண்படும் வகையில் அரசனுக்கு எதிராக அவனது படை வீரர்களை திசை திருப்ப முயன்றது வாகினியின் காதுக்கு வந்திருக்கத்தான் செய்தது. வருணன் பேசிய பேச்சால் அரசனின் மனம் கலக்கத்திற்கு ஆளானது என்று தன்னிடம் தகவல் தந்த வீரன் சொல்ல கேட்ட வாகினிக்கு வருணன் முகத்தில் விழிக்கக்கூட மனமில்லாது போயிருந்தது. இனி சண்டையிடுவதற்காக கூட அவன் எதிரில் நிற்கக்கூடாது என்று எண்ணம் கொண்டாள் வாகினி. ஆனால் விதி அவள் வாழ்வில் மறுபடியும் விளையாடியது. வருணனின் தரிசனம் கிடைக்காதா, அவனுடன் தனிமையில் நின்று உரையாட முடியாதா என்றெல்லாம் வாகினி ஏங்கி கிடந்த காலம் ஒன்று இருந்தது. அப்போதெல்லாம் அவள் விரும்பிய அந்த தருணம் அவளுக்கு கிடைத்திருக்கவில்லை. ஆனால் அதே அந்த காதலனின் முகத்தில் இனி விழிக்கவே கூடாது என்று அவள் கருதிய பிறகு ஓயாமல் வருணனது உருவம் அவள் கண்ணில் பட்டபடியேதான் இருந்து வந்தது, கூடவே அவனது தீண்டல்களும். ஆனால் வாகினிதான் அதையெல்லாம் ரசிக்கும் மனநிலையில் தற்போது இல்லை. நெருங்கி வந்த வருணனை எழுந்தோடிச் சென்று அவனது கைகளை ஆசையாக பிடித்தபடி, அண்ணா, தங்களுக்கு 100 வயது. இப்போதுதான் தங்களை பற்றி அதிகாரியிடம் பேசிக் கொண்டிருந்தேன். தாங்களே இங்கு வந்துவிட்டீர்கள். என்ன அதிசயம் பார்த்தீர்களா என்று வியந்தவாறு வாகினியின் எதிர்வினையை தெரிந்து கொள்வதற்காக அவளை திரும்பி பார்த்தாள் அகல்யா. வாகினியோ அகல்யாவின் மனம் நோகக்கூடாது என்பதற்காக சிரித்து வைத்தாலும் அகல்யா தனக்கு முதுகை காட்டிக்கொண்டு வருணன் புறமாக திரும்பிய பின்னால் தனக்கு நேராக நின்றிருந்த வருணனை முறைத்தபடி பற்களை நரநரவென கடித்து, இவன் எதேச்சையாக இங்கு வந்தானா? என்னை மாளிகைக்கு வெளியே கண்டுவிட்டு இவனும் இங்கேயேதான் திரிந்து கொண்டிருந்திருப்பான். சமயம் பார்த்து அருகில் வந்திருக்கிறான். இவனைப் போய் நல்லவன் என நம்புகிறீர்களே இளவரசி. தங்கள் தமையனும் தாங்களும் இவன் மீது அன்பு கொண்டுள்ளீர்கள். உங்கள் இருவரின் அன்புக்கும் இவன் தகுதியானவன் இல்லை தேவி என மனதிற்குள் முணுமுணுத்தாள் வாகினி. வாகினியின் சீற்றமான பார்வையைக் கொண்டும் அவளையும் மீறி அவளது உதடுகள் துடிப்பதையும் கண்டு காதலி தன்னை மனதிற்குள் வசைப்பாடுகிறாள் என்பதை உணர்ந்தே இருந்தான் வருணன். இருந்தும் அவன் அதை பொருட்படுத்திக் கொள்ளவில்லை. அவன் ஆசைப்பட்ட அந்த தேவியின் தரிசனம் கிடைத்துவிட்டது. கிடைத்த தரிசனம் சாந்த ரூப தரிசனமாக இருந்தால் என்ன, உக்கிர ரூப தரிசனமாக இருந்தால் என்ன, அவளது வதனத்தை ரசிக்கவே ஆரம்பித்து விட்டான் வருணன். எதிரில் இருப்பவன் அவன் மனதில் இருப்பவளிடம்தான் கவனம் மொத்தத்தையும் செலுத்தியிருக்கிறான் என்று அறியாமலேயே அகல்யா அவனிடம், அண்ணா, சக்கரவர்த்தி நலம்தானே?
அவர் வருத்தமாக உள்ளாரா? அவர் தலைமை வகித்து நடத்த வந்த திருமணம் இது. பல நாட்களாக பயணப்பட்டு வந்த இடத்தில் இப்படி ஒரு அசம்பாவிதம் நேர்ந்து திருமணம் நின்று போனதை குறித்து பிரபு வருந்துகிறாரா அண்ணா? பாவம் அவர். உறவுகள் ஒன்றிணைந்தது குறித்து நேற்று இரவுதான் மகிழ்ந்திருந்தார். ஆனால் காலையில் இறுதிச் சடங்கு நிகழ்த்தப்பட்ட போது சக்கரவர்த்தியின் முகம் வாடி போயிருந்தது அண்ணா. இளவரசனின் மரணம் குறித்து அவர் வருந்த இருந்தார் பாவம் என ஆதித்யனுக்காக வருந்தினாள் அகல்யா. இதை கேட்ட வருணனுக்கு அவனையும் கட்டுப்படுத்த மாட்டாமல் சிரிப்புதான் வந்தது. அவன் தங்கையிடம், ஏனம்மா, சக்கரவர்த்தியை குறித்து நீ இப்படியெல்லாமா கவலையுறுகிறாய்? அவரே அவரது கையால் ஆயிரக்கணக்கான உயிர்களை வைத்துள்ளார். இந்த ஒரு மரணம் அவருக்கு வருத்தம் கொடுத்து விடப் போகிறதா என்ன? சக்கரவர்த்தியை பற்றி நீ கேள்வியுற்றதில்லையா அகல்யா? அவர் யமதேவனின் தூதுவன் என்று பலரும் கூறுவர். பூமியில் மக்கள் தொகையை சமநிலைப்படுத்துவதில் அவருக்கும் பெரும் பங்கு உண்டு. காணாமல் போனதே அரசரது வாள். அந்த வாள் எத்தனை பேரின் ரத்தத்தை ருசி பார்த்திருக்கிறது தெரியுமா? இதே பார்க்கவ கோட்டையில் அந்தப்புற வாசலில் எத்தனை பேரை அரசர் கொன்றொழித்தார் என நீ அறிவாயா அம்மா? அனைவரையும் கொன்றதோடு இல்லாமல் அந்த சடலங்களின் மீதமர்ந்து ருத்ரனாக காட்சி கொடுத்தார் என்று. அவரை போய் ஒரு கொலைக்கு வருந்துகிறார் என தவறாக எண்ணி வேதனைப்படுகிறாயே அம்மா என அரசனை கொடூரனாக சித்தரித்து இகழ்ந்து வந்தான் வருணன். வருணன் பேச பேச வாகினியின் உடல் சினத்தால் நடுங்கியது. இதை வருணனும் கவனித்தபடியேதான் இருந்தான். வாய்க்குள் வசைப்பாடுபவள் வாய் திறந்து திட்டி தீர்த்தால் கேட்பதற்கு ஆனந்தமாக இருக்குமே என்று ஏங்கி தவித்தான் வருணன். அதனாலேயே அப்பெண்ணின் ஆவேசத்தை கிளறும்படியாக பேசி வந்தான். ஆனால் அவளது ஆவேசம் வருணனை பொறாமைப்படும்படியான எதிர்வினையை கொடுக்கப் போகிறது என அந்த கணம் வருணனே அறிந்திருக்கவில்லை.